இந்த மொபைல் ஃபோனை வச்சு நம்ம இப்போ என்னென்னமோ பண்ணிருக்கோம்ல ஆன்லைன்ல. ஆனா ஏன் இந்த ஓட்டை மட்டும் இன்னும் நம்ம பூத்ல போய் போடுறோம்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் திங், நம்ம வீட்ல இருந்து ஆன்லைன்ல ஓட் போடுறோம் அப்படின்னா நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா அதையும் விட ஒரு முக்கியமான விஷயம் சேஃப்டி. இப்போ நீங்க ஆன்லைன்ல பண்ணும்போது உங்க மொபைல்ல இருக்கிற உங்க பேங்கிங் ஆப்பையே வந்து இப்ப ஹேக் பண்றாங்கல்ல. அப்போ நம்ம ஆன்லைன்ல போடுற ஓட்டு எப்படி ஹேக் பண்ணாம இருப்பாங்க? ஸோ எலெக்ஷன் அப்படின்னா ஸ்பீட், கன்வீனியன்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு ட்ரஸ்ட் அப்படிங்கிறது தான் முதல்ல இருக்கு. இந்த ட்ரஸ்ட்டை காப்பாத்துறதுக்கு ஆல்ரெடி நல்ல டெவலப்டான கண்ட்ரிஸ், யூஎஸ் மாதிரி கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டாலுமே அங்க இன்னுமே பேப்பர் பேஸ்ட் எலெக்ஷன் தான் நடந்துட்டு இருக்குது. ஆனா இந்தியால பாப்புலேஷன் அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த பேப்பர் பேஸ் நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ 2004லயே நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு வந்து மொத்தமா மூவ் ஆயிட்டோம். இப்போ இந்த இவிஎம் மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுமா? நீங்க பூத்ல போய் உங்களுக்கு பிடிச்ச பார்ட்டிக்கு பட்டன் பிரஸ் பண்றீங்க. அந்த மூமெண்ட்ல உங்களுடைய ஓட் 2 இடத்துல சேவ் ஆகுது. ஒன்னு அந்த இவிஎம் மிஷின்லயே உங்களுக்கு எலக்ட்ரானிக், அதாவது மெமரியில போய் சேவ் ஆயிருது. இன்னொன்னு பக்கத்துலயே ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்லிப் வரும். நீங்க எந்த பார்ட்டிக்கு போட்டிருக்கீங்களோ அந்த பார்ட்டியுடைய அந்த சிம்பிள் சின்னம் இருக்குல்ல, அது வந்து இந்த சின்ன மிஷின்ல வரும். இது பேரு விவி பேட்னு சொல்லுவாங்க இந்த மிஷின் பேரு. ஸோ அந்த மேனுவலா இருக்கிற அந்த ஸ்லிப்புமே உங்களுக்கு அந்த மிஷின்ல சேவ் ஆகும். அதே சேம் சமயத்துல வந்து உங்களுக்கு மெமரியிலையுமே எலக்ட்ரானிக்கா உங்க ஓட்டு சேவ் ஆயிருக்கும். சரி, இப்போ அதுதான் எலக்ட்ரானிக்கா மெமரியில சேவ் ஆகுதுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த விவி பேட் மிஷின் கேட்டீங்கன்னா, அது எலக்ட்ரானிக்கா எப்படி சேவ் ஆகுது அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து புரியாம இருக்கலாம்ல, அவங்களுக்காக தான் இந்த ஒரு விவி பேட் மிஷின். இதுல உங்களுக்கு நம்ம போடுற ஓட்டு பேப்பராவும் சேவ் ஆகுது அப்படிங்கறத வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு மிஷினே வந்து அவங்க எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த விவிபேட் மிஷின்ல இருக்கிற அந்த பேப்பர்ஸை வந்து கடைசியா ஓட்டு எண்ணும் போதுமே யூஸ் ஆகுது. எப்படின்னா, ஒரு தொகுதியில ஒரு 5 போலிங் ஸ்டேஷனை வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துப்பாங்க. ஸோ அங்க அந்த போலிங் ஸ்டேஷன்ல இருக்கிற இந்த விவிபேட் மிஷின்ல இருக்கிற அந்த பேப்பர்ஸும் அதே இடத்துல இருக்கிற அந்த எலக்ட்ரானிக் மெமரியில சேவ் ஆயிருக்கிற அந்த ஓட்டு, இது ரெண்டும் சேமா இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த இவிஎம் மிஷினை ஏன் ஹேக் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்னு தெரியுமா? ஏன்னா இந்த ஒரு மிஷின் ஒரு ஸ்டாண்ட் அலோன் மிஷின். இதுல வைஃபை கிடையாது, ப்ளூடூத் கிடையாது. இதை மேனுஃபேக்சர் பண்ணவங்களே திரும்ப வந்து ரீரைட் பண்ணணும், ப்ரோக்ராம் ரீரைட் பண்ணணும் அப்படின்னு அவங்களாலே பண்ண முடியாது. ஒன் டைம் ப்ரோக்ராமபிள் தான். அதனால தான் இது யாராலையுமே வெளியில இருந்து ஹேக் பண்ண முடியாது. எந்த ஒரு ஓட் சேஞ்சஸ், கவுண்ட் எதுவுமே யாராலையுமே மாற்ற முடியாது. ஸோ இந்த ஒரு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மற்ற டெவலப்டு கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்பவே அஹெடா இருக்கோம். அவங்களுக்கே முன்னோடியா நம்ம தான் இருக்கோம்னு சொல்லிக்கலாம்.